வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம ஊரில் வந்து ஃப்ரீமேசன் லாட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. குறிப்பாக பாரி அவர்களே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மறைவு இருக்கும், ஒரு சீக்ரஸி இருக்கும். ஏன் நம்ம ஊரில் இந்த லாட்ஜ் இருக்குது, சமீபத்தில் ஏன் ஒரு கூடுகை அவங்க மூலியமாக வந்து நடந்துச்சு அப்படிங்கிற குறித்து வந்து பாரி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யூனிவர்சல் பிரதர்ஹுட் டேவா, அந்த டேவை வந்து அனுசரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கூடி அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ஃப்ரீமேசன் லாட்ஜில் வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து பாரதி பாஸ்கர் பட்டிமன்றங்கள்லாம் வந்து பேசக்கூடியவங்க, அவங்களும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. 2016-17 தெரியல, நீங்கள் அந்த டைமில் பேசுனீங்க. இப்போ நீங்கள் ஹீலர் பாஸ்கர்லாம் தொடர்ந்து அதை பற்றி பேசினோட ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நடந்திருக்கலாம் நிறைய கொடுகைகள், பட் ரொம்ப ஃபேமஸாக நான் பார்க்கறது இன்னைக்கு இந்த வருஷம் நடந்த 24ஆம் தேதி நடந்தது. இதற்கு பின்னணி என்ன, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து அப்படிங்கிறத சொல்லுங்கள். எப்போல்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து இந்த புரிதல், அதாவது இந்த ரகசிய சீக்ரெட் சொசைட்டிஸை பற்றி, இந்த ரகசிய அமைப்புகளை பற்றி புரிதல் என்னைக்கெல்லாம் மக்களுக்கு வருதோ அந்த புரிதலை குழப்பி விட்டு போகிறதுக்கு எல்லாம் அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு இந்த வேலையை வந்து எப்போவுமே ஃப்ரீமேசன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த முறை ஒரு புதிய ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஃப்ரீமேசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கெஸ்ட்டை கொண்டு வந்து பேச வைக்கிறதுங்கிறது வந்து அவங்க பழக்கத்திலே கிடையாது. அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களும் அந்த இதில் மெம்பராக இருந்தால் தான். ஸோ பாரதி பாஸ்கர் அவங்க வந்து அதில் ஒரு நாள் மெம்பர் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. அது அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதே முன்னாடி தெரியாது அப்படின்னு தான் அவங்க ஸ்பீச்சே ஆரம்பித்தாங்க. ஸோ அது அவங்க இதுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ஒரு புதிய ஒரு விஷயம் தான். ஸோ ஃப்ரீமேசன்ஸ் வந்து எப்பவுமே ஒருத்தர் அணுகுறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்கன்னா அவங்க சொல்கிறது மாதிரி யாராக இருந்தாலும், எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும், எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் ஃப்ரீமேசனாக மாறலாம் அப்படின்னாங்கல்ல. அந்த கூட்டத்தில் ஒன்றும் இல்லை, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கள எந்த பொருளாதார நிலையில் இருக்கிறவங்க, அதில் யார் ஏழை, ஒரு ஏழை ஃப்ரீமேசன் அன்றைக்கே காட்ட வேண்டியதை பாருங்க. இவர் வந்து ஒரு பொட்டி கடை தாங்க வச்சிருக்காரு, இவர் நம்ம ஊர் அண்ணாச்சிங்க, இவர் பொட்டி கடை தாங்க வச்சிருக்காரு, இப்போ இவர் ஒரு ஃப்ரீமேசனாக இருக்காருங்க. ஐயோ பாவம், 17 Pro Max இவர் பாருங்க, இவர் வந்து ஒரு கொத்தனாருங்க. இப்போ நாங்களே என்னங்க ஃப்ரீமேசன்ஸ்னா என்னங்க, மேசனா என்னங்க, நாங்களே கொத்தனார்கள் தான். என்ன எகிப்து காலகட்டத்திலேருந்து கொத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால இப்போ ஒரு கொத்தனாரை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீமேசனாக சேர்த்துருக்குறோம். தூத்துக்குடி கொத்தனார், காதல் நல்லா கொத்தனார் மாதிரி வந்து ஒரு கொத்தனாருங்க பாருங்க, ஆனால் இதில் இருக்காரு, பொருளாதார நிலையெல்லாம் எங்களுக்குலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி யாராவது இருந்தாங்களாங்க? இன்ஃபேக்ட் நீங்கள் அங்கே இருந்த அத்தனை பேருமே சொசைட்டியில் நம்மளால் எட்ட முடியாத உச்சத்தில் இருக்கவங்க தான் அங்கே ஃப்ரீமேசன்ஸாக உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, பெரிய பெரிய பணம் படைத்த பிஸ்னஸ் மேன்ஸு, பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அளவு கம்பெனி வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கவங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா மட்டத்திலிருந்தும் ஃப்ரீமேசனாக மாறிக்கலாம். ஆக்சுவலாக அது வந்து பச்சை பொய். அந்த பொய்யை இப்போ உலகம் முழுக்குமே ஃப்ரீமேசன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பயம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு, ஏன்னா ஃப்ரீமேசன்ஸ் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இலுமினாட்டிகள் யாருங்கிறதுங்கிறது தான் ஒரு மறைமுகமாக இருக்கும். ஃப்ரீமேசன்ஸ் வந்து இது என்னதான் சீக்ரெட் சொசைட்டியாக இருந்தாலும் அது ஒரு எப்படி சொல்றது, அப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஒரு லாட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அவங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீமேசன் லாட்ஜ் சென்னைன்னு போட்டிங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே பேசுவாங்க. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறனால இதை வந்து அவங்க ஒரு ரகசிய அமைப்புன்னு அவங்க சொல்லிக்கல. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பல ரகசியங்கள் நடந்திருக்கு. அதை தான் கொஞ்சம் நம்ம நிறையா பேசணும். இது எதுக்குன்னா, இது குறிப்பாக யாருக்காக இந்த காணொலி டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, பாரதி பாஸ்கர் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம். ஏங்க அவங்க என்ன, அதுக்கு காரணம் என்னன்னா, யார் கூப்பிட்டாலும் போய் பேசிடக்கூடாது. இப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள். இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் கொடுக்குறவங்க, இல்லை வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு? அது மாதிரி ஒரு டாபிக் நீங்கள் வந்து பேசி கொடுக்கணும், அது மட்டும்தான் வருமா? அதுக்கு அடுத்து வந்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் எவ்வளோங்க கேட்குறீங்க, ஏதுங்க கமர்ஷியலைஸ் ஆஸ்பெக்ட்ல தான் கூப்பிடுவாங்க. இது வந்து பட்டிமன்ற பேச்சாளர் உங்களுக்குலாம் சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்களே யாரை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாரதி பாஸ்கர் அவங்களுக்கே ஃபோன் பண்ணி, மேடம் நாங்கள் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கோம், புது ஸ்கூல் தான், நீங்கள் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக பேசி கொடுத்துட்டு போங்க மேடம், உங்களோட பேச்சை கேட்டு மக்கள் குழந்தைகள்லாம் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பேசி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டு பாருங்க. ஃப்ரீயாலாம் பண்ண முடியாதுங்க, என்னோட மேனேஜர் பேசுவார், அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே விளக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஒரு பர்டிகுலராக ஒரு காசு வாங்கிட்டு போய் பேசக்கூடிய ஒரு பர்ஃபார்மர். ஓகே, பர்ஃபார்மர் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுங்கிறவன் வேற, பர்ஃபார்மருங்கிறவங்க வேற. பர்ஃபார்ம் பண்ணுறவங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டப் காமெடி என்ன பண்ணுவாப்புல, அவருக்கு இயல்பாகவே நகைச்சுவை வரலாம்,
ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு காசு வாங்கிட்டு இல்லை ஒரு டிக்கெட்டை போட்டுட்டு வந்து உட்காந்து பேசுறது தான். இதுதான் பட்டிமன்ற பேச்சாளர்கள். இப்போ ஒரு மேடை பேச்சாளர்கள்லாம் என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு கருத்துக்காகவோ கொள்கைக்காகவோ கோட்பாடுக்காகவோ மக்களோட மேடைகளில் போய் பொது மேடைகளில் போய் இலவசமாக பேசுகிறவங்க, இல்லை ஒரு கட்சிக்காக பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து மேடை பேச்சாளர்கள். பாரதி பாஸ்கர் அவர்கள் மேடையிலேயே பேசினாலும் அவங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் பண்ணுறவங்க. இப்போ ப்ரிப்பேர்டு ஸ்பீச் பண்ணுறவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? யார் கூப்பிட்றாங்க, எதுக்கு கூப்பிட்றாங்கிறத தெரிஞ்சுட்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அவங்க நமக்கு ஏதாவது ஒன்று பழகி இருக்கணும். அந்த பழகினதன் அடிப்படையில், அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம போயிட்டு பேசுவோமே ஒழிய, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் நமக்கு கூப்பிட்டாரு நான் போய் பேசினேன்னு நம்ம பேசுவோமா? அப்போ யார் இப்போ அப்படி பேசுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர் கான்செர்ட்லாம் போடுறோம், வந்து பாடி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வித இதுவும் இருக்காது. இவங்க வந்து நாங்கள் வரணும்னா இவ்வளோ பேர் வருவோங்க, இது மாதிரி மேடை அமைச்சிருக்கணுங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஆகுங்க, இவ்வளோ செலவுங்க, இவ்வளோ மெயின்டெனன்ஸுங்க, இதுக்கு இவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பே பண்ணோன்னா அவங்க வந்து கரகாட்டம் போடுவாங்க, ஒரு பாடல் பாடுவாங்க, போயிடுவாங்க. கரெக்டாக? சரி. ஸோ இதுதான் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டிக்கெட் இது போட்டு அவங்கள கூப்பிடுவீங்க, அவங்க ஒரு காசு கொடுத்துட்டு அவங்க வருவாங்க. இவங்க வந்து கேட்டுக்க மாட்டாங்க, யார் என்ன இதெல்லாம் பெருசாக இல்லை. வருவாங்க, வந்து பார்த்துட்டு ஓகே என்ன யார் ஊர் தலைவர், இவர் தான் ஊர் ஜமீன்தாருங்களா, வணக்கம், உங்க பேர் என்னங்கன்னா வந்து ஒரு பேரை சொல்லுவாங்க. இதை வந்து அவர் சொல்லிடுவாங்க. அதை வச்சு ஒரு 2 ஜோக் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவங்களுக்கே இவர் காலையில வந்தான் தெரியும். ஆனா இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவர் அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, இவர்கள் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுவாங்க. இதே வேலையை தான் பாரதி பாஸ்கர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க கூப்பிடுறாங்க, கூப்பிட்ட உடனே போயிட்டு இப்படி ஒரு அமைப்பு இருக்குங்கிறதே எனக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் கேட்டதற்கு அப்புறம் சில்லறைகளை நான் சிதற விட்டு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம உலகத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதில் கேட்குறாங்க, தமிழில் பேசலாமா இங்கே? ஏன்னா அங்கே தமிழில் பேசுகிறவங்க இருந்தாலும் அங்கே தமிழில் பேச மாட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? கிராண்ட் மேசன் ஒரு ஆள் இருப்பாப்ல. அது ஒவ்வொரு லாட்ஜுக்கும் ஒரு கிராண்ட் மேசன் இருப்பாரு. இந்த லாட்ஜுக்கு யாரு அந்த இன்சார்ஜ் தெரியல. ஒவ்வொரு லாட்ஜுக்கும் ஒவ்வொரு மாமா இன்சார்ஜ் இருப்பாங்க. இது இந்த லாட்ஜுக்கு இந்த லாட்ஜ் ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே லாட்ஜ் தானுங்க. லாட்ஜ்ல என்னங்க நம்ம வேறுபாடு இருக்கு? கணம் கோட்டார் அவர்களே மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, அவர் கிராண்ட் மேசனா இருப்பாரு. அந்த கிராண்ட் மேசன் எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்ணுவாங்க? எப்படி தெரியுமா? இப்ப நீங்க என்ன பண்ண, இப்ப நீங்க வந்து ஜட்ஜ் எல்லாம் என்ன சொல்றீங்க? லார்ட் அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, இவங்க எல்லாம் லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வொர்ஷிப்பபிள், அதாவது வழிபாட்டுக்குரியவரே. இவங்க ஓரிரை கொள்கையை நம்புறவங்களா? இது முழுக்க சாட்டானிக் வொர்ஷிப். அதாவது என்னன்னா, இலுமினாட்டிகள்ங்கிறவங்க வெளிப்படையாவே சாட்டானிக் வொர்ஷிப்பை பண்றவங்க. சாட்டானிக் சர்ச்சஸே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் சாட்டானிக் சர்ச்சஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா நெட்ல தேடி பாருங்க, சாட்டானிக் சர்ச்சஸ்ன்னு போட்டு பாருங்க, நிறைய பில்டிங்ஸ் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறது. வெளிப்படையா லூசிஃபரியன்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்கு, ஓகேவா? இவங்க எப்படின்னா உள்ள அதுதான், ஆனால் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. உள்ள அதுதான், வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இருப்பாங்க. பல இடங்கள்லாம் யூரோப்பில் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இருப்பாங்க. எந்தெந்த ஊரெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஓரிரை கோட்பாடுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது மதத்துக்கு சாதகமா இருப்பாங்களா? எந்த மதத்துக்கும் சாதகமா இருக்க மாட்டாங்க. எல்லா மதத்துக்கும் எதிரானவங்க. ஏன்னா எல்லா மதமும் நன்மையை சொல்லும், இவங்க நன்மையை சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ எல்லா மதத்தையும் கேள்வி கேட்கறது, நீ மட்டும் ஒழுங்கா நான் மட்டும் ஒழுங்கான்னு சொல்லி அவங்களை நோண்டி விடுறது, அந்த மதங்களுக்கு எதிராக பேசுறது. மதங்களுக்கு எதிராக பேசும்போது தான் இறை நம்பிக்கை குறையும். கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, அவர் வந்து இயேசு வந்து 3ஆவது நாள் உயிர் பெற்று வந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இப்போ ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு இது நீ ஏன் நம்புற, ஒரு செத்துட்டாப்லன்னு எப்படியா உயிர், இதான் நம்புற, இதான் அறிவு, இப்படி உட்காந்து பேசினா அவருக்கு நம்பிக்கை வளருமா? அவர் அந்த தாட் ப்ராசஸில் திங்க் பண்ண ஆரம்பிச்சா அவரோட நம்பிக்கை அங்கே உடையுது. ஏன் எதுக்குன்னு கேள்வி ஞானம் வரும். அது கேள்வி ஞானம் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் நம்பிக்கை அங்கே உடையுதா? இந்த நம்பிக்கையை உடைக்கிற வேலை தான் ஃப்ரீமேசன்ஸோடைய அஜெண்டா. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மதத்திலையும் நம்பிக்கைகளை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அது அறிவு தேடலுக்குன்னு காரணம் சொன்னாலும் அது அறிவு தேடலுக்கான காரணம் இல்லை. அப்படி சொல்றவன் திரும்ப ஓரிரைங்கிறானே, அந்த ஓரிரையை நீ போய் பார்த்துட்டு வந்தியா? அந்த ஓரிரைக்கு எதுக்கு நீ சிம்பிள் வச்சிருக்க? அது எதுக்கு ஒரு ஒன்னை இருக்குது? இல்லை, யாரை குறிப்பிடுறாங்க ஓரிரை? அந்த ஓரிரைங்கிறது லூசிஃபர், சாத்தான் தான். அதை ஆனால் வெளிப்படையாக சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க?
கிறிஸ்துவ நாடுகளில் இது வெளிப்படையாக சொன்ன என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி அது வெளிப்படையாக சொல்லாமல், யார் ஒருவன் உனக்கு சிந்திக்கக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொல்றாரோ அவர் தானே உன்னுடைய நலனில் விரும்புகிறவர். இப்போ நீங்கள் இதெல்லாமே இந்த பைபிளோடைய, அதான் பைபிளுங்கிறத விட அப்ரஹாமிக் மதங்கள்கிட்ட இருந்தால் இதுவும் வருது. ஃப்ரீமேசனுடைய நம்பிக்கைகளும் அப்ரஹாமிக் மதங்களுக்குள்ள இருந்து தான் வருது. அதில் அப்ரஹாமிக் மதங்களில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து கட்டளையிடுறதெல்லாம் செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்ரஹாமிக் முதல் ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாடு, புது ஏற்பாடு, இந்த கதைகள்லாம் வருது இல்லை. இந்த எல்லா கதையும் கொஸ்டின் கேட்பாங்க இவங்க. எந்த கதையுமே அவங்க வந்து, நானும் அதை நம்பணும்லாம் சொல்லலை, ஆனால் அதை கொஸ்டின் கேட்கறது எதற்கு அவங்க கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தனை நல்லவனாக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒருத்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர், சாத்தான். சாத்தான் வந்து நல்லவர், அவர் தான் நம்மளை சிந்திக்க சொன்னாரு, அவர் தான் நமக்கு அறிவை தேட சொன்னாரு, கலைகளை கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் வந்து ஃபர்பிடன் ஆப்பிள். அதாவது ஆப்பிள் வந்து என்ன, அதாவது அது வந்து ஒரு ஃபர்பிடன் ஆப்பிள்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல்டன் ஆப்பிள். அதாவது ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள். ஆனால் கடவுள் என்ன சொல்லுவாரு, அதை சாப்பிடாத, அது வந்து கடவுளோட கட்டளை என்னன்னா அதை சாப்பிடாது. ஸோ இந்த லூசிஃபர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அது தெரியும், வந்துட்டு இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா நிறைய அறிவு கிடைக்கும், நிறைய ஆற்றல் கிடைக்கும், கண்ணு திறந்துரும், உனக்கு வந்து உண்மையான ரியாலிட்டி என்னன்னு தெரியும், இதெல்லாம் வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு அவங்க நம்பி எடுத்து சாப்பிட்றாங்க. கரெக்டா? ஆதாம் ஏவாள் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அனைத்து துன்பங்களுக்கான இது வந்து திறந்துரும். கரெக்டா? இதுதானே வந்து பைபிளில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இறைவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த இவர் செஞ்சனால பாவம் வந்துச்சு. பட் ஆனால் பாவம் மட்டும் வரல. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம் மட்டும் வரல, அவங்களுக்கு தேடல் வந்துச்சு, அறிவாற்றல் வந்துச்சு, கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி ஞானம் பிறந்துச்சு. லூசிஃபர் வந்து இறைவனாகவே இருந்தாலும், படைத்தவன் யாராகவே இருந்தாலும் அவன் வந்து கேள்வி கேட்டான், அறிவை முதன்மைப்படுத்தினான். அப்போ அது ஒரு நல்ல குணம் தானே. அந்த நல்ல குணத்தின் அடிப்படையில் லூசிஃபரை நாங்கள் பின்பற்றுறோம். அவன் ஒருத்தன் தான் வந்து அடிமை கிடையாது, அவன் தான் வந்து எல்லாரையும் வழிபாட்டுக்குரியவராக மாத்துறவன், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு சொல்றவன். இப்போ புரியுதா வர்ஷிப்பபிள்னு ஏன் சொல்றாங்கன்னு? ஏங்க இந்த லாடு கீடு இதெல்லாம் வந்ததுமே உங்களுக்கு தெரியும். இந்த நீதித்துறை இதெல்லாம் இந்த ஃப்ரீமேசன்ஸோட எவ்வளோ பிணையப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்லாம் வந்துட்டு வெள்ளை விக்கு வச்சிருப்பாங்க. எதுக்கு அந்த வெள்ளை விக்கு? வயசு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது ஒரு வயசான இல்லை அனுபவம் பெற்ற ஒருத்தர் ஜட்ஜாக வரணுங்கிறது தான் நியதி. இதுவே ஒரு ஏமாத்து வேலை இல்லையா? ஒரு நியதி என்ன, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வந்து ஒரு நடுநிலையா நின்று ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து தலையில் விக்க மாட்டி விட்டு தீர்ப்பு கொடுன்னு சொல்றது. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே ஃப்ரீமேசன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சிம்பாலிசம் இது எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாத்துக்கு பின்னாடி யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேசன்ஸ் உட்காந்துருப்பாங்க. இல்லைங்க அந்த டிவைடர் காம்பஸ் இதெல்லாம் சிம்பிள் சொல்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறைமுகமாக இவங்க செய்கிறது என்னென்னா, ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ரிலீஜனுக்குள்ளேயே போய் பண்ணுவாங்க. ரிலீஜனை கொஸ்டின் பண்ணுவாங்க, ரிலீஜனுக்குள்ளேயே போய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரீமேசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துனா விவேகானந்தர் ஃப்ரீமேசன். அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு செக்டை உருவாக்குனார். அவர் வந்து இந்த சாமியை கும்பிடு அந்த சாமியை கும்பிடுன்னு சொன்னாரா? ஆனால் இப்போ இன்னைக்கு விவேகானந்தர் வந்து ஞானி அப்படின்னு ஒத்துக்குவாங்க சில பேர். வந்து அவர் அறிவில் சிறந்தவர், ஆற்றலில் சிறந்தவர்னு சொல்லுவாங்க. ஆனால் விவேகானந்தரை சொன்ன வழியில் போன எவனாவது இந்த மதத்துக்குள்ளே நிற்பானான்னு பாருங்க. ஒரு செக்யூலராக வெளில போயிடுற மாதிரி இருக்கும். அது வந்து அது ஒரு தனி செக்டு, அதை அப்படியே உடச்சிக்கிட்டு போயிடும். அது ஆன்மீக ஆற்றலுக்குள்ளே வரவே வராது. இப்போ வள்ளலார்னா அதை வழிபடுறவங்க எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, வழிபடுவாங்க, ஏன்னா அந்த நம்பிக்கையை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க விவேகானந்தர்னா அப்படியே விவேகானந்தர் அப்படி போயிடுவாங்க, தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. நிறைய பேருக்கு விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதே தெரியாது. இதுதான் உண்மை. விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, அது எவ்வளோ ஹிந்துவிசத்தோட கான்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறது தான் தெரியாது. இப்போ ஹிந்துவிசத்தில் விவேகானந்தர் எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த மத குருக்களாக இருக்கக்கூடியவர்களை இவங்களே வளர்த்து விடுவாங்க, இவங்களே வந்து ஒரு பெரிய ஆளாக்குவாங்க, இவங்களை பெரிய ஆளாக காட்டி நம்மகிட்ட பதிய வச்சு பேச வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தேவையான அந்த ஐடியாலஜிக்கான அந்த மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்து பரப்பிடுவாங்க மக்கள் மத்தியில். அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கட்டமைப்புக்கு நேர் எதிராக இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரீமேசன்ஸோட விஷயம். கண்டிப்பாக பாரதி பாஸ்கர் அவர்கள் நம்ம மேசானிக் லாட்ஜில் நம்மளை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, ஃப்ரீமேசன்ஸ்னால் என்ன, அவங்க ஆரிஜின் என்னங்கிறத கொஞ்சம் தேடி பார்த்தாலும் கிடச்சிருக்கும். சரி,
தேடி பார்க்கறதுக்கு அவங்க மறந்துட்டாங்களா இல்லை தேடி பார்த்துட்டும் போனாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ மேசன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஐரோப்பாவில் தான் ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படுகிறது. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐரோப்பாவில் இது எப்படி சரி இது என்னென்னா, பேசிக்காக இவங்க அதுக்கு முன்னாடி வந்து நைட் டெம்ப்ளர்ஸ். இவங்க யாருன்னா நைட் டெம்ப்ளர்ஸ். நைட் டெம்ப்ளர்ஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். குருசைடர் வார் நடந்த காலகட்டத்தில் அது வந்து 13-14ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய பகுதிகளில் சில புனித பூமிகள் இருக்குது. அப்போ இங்கேருந்து கிறிஸ்துவ வணிகர்கள் போகிறதும் சரி, கிறிஸ்துவ வழிபாட்டுக்காக போகிறவங்களும் சரி, இவங்க போகும்போதும் வரும்போதும் இஸ்லாமியர்களுடைய இராணுவம் இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது இவங்களுக்கு. ஸோ இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில் எப்படியாவது சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கணும். ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் ஐரோப்பியர்களோட அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியில் கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க. ஐரோப்பியர்கள்கிட்ட இல்லாத டெக்னாலஜிலாம் இஸ்லாமியர்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிடுது. ஏன்னா நபிகளுக்கு அப்புறம் இஸ்லாம் வேகமாக வளர்ந்துருச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள அடிக்கணும் அப்படின்னா டெடிக்கேட்டடான போராளிகள் தேவை, சண்டை போடுறதுக்கு வேணும். ஆனால் அதுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், இஸ்லாமிய படைகள் வந்து கொஞ்சம் மூர்க்கமாக தான் சண்டை போடும். இந்த மன்னிச்சு விடுறது இந்த பழக்கம்லாம் அவங்களுக்கு அந்த இதில் கிடையாது. அவங்க போட்டு அடித்து கொன்றுவாங்க. அப்போ ஐரோப்பாவில் அப்படி இருக்காது. ஐரோப்பாவில் வந்து கொஞ்சம் இந்த மன்னிச்சு விடுறதுலாம் இருக்கும், சரண்டர் ஆகிட்டானா அது இந்த மாதிரி முறைகள்லாம் அங்கே இருக்குது. அப்போ இவங்களை அழிக்கணும் அப்படின்னா பயமே இல்லாத ஆட்கள் தான் தேவை அப்படின்னு. அப்போ அது மாதிரி ஆள் யார் வருவா? பொருளாதாரத்தை கொடுக்குறதுக்கு சர்ச்சஸ் தயாராக இருந்துச்சு. சர்ச்சை வந்து நாங்கள் காசு தரோம், லேண்ட்ஸ் தரோம், சர்ச்சுகளோட லேண்டுகள் எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் வந்து சண்டை போடுங்கன்னா எவனுமே அதாவது எந்த நோபல் மென்னும் வரல. நோபல் மென்னா என்ன மீனிங்னா, ஒரு கௌரவமான மனிதனும் தயாராக இல்லை. ஏன்னா இப்போ எதுக்கு சாகணும்? நீ ஏசுநாதர் பலமானவர்னா அவரை போய் சண்டை போட சொல்கிறா, நாங்கள் போய் சாக முடியாதுடா இதுக்காகன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. சர்ச்சுகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா வணிக பிரச்சனை தான் இது. ஏன்னா வணிக பாதையே அடைஞ்சிருதுல. பேசிக்காக நீங்கள் நம்ம பார்க்கும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து புனித பூமி மீட்கிறதுக்காக போனாங்கன்னு. ஆனால் ஆக்சுவலாக புனித பூமி மீட்கிறதுனால யாருக்குடா பயனு? காசு தான் எல்லாம் கடைசியில். அப்போ என்ன பிரச்சனைனா ட்ரேட் ரூட்ஸ் பாதிக்குது. ஐரோப்பானால வெளி உலகங்களை போய் ரீச், சீனாவுக்கு போக முடியல, இந்தியாவுக்குள்ளே வர முடியல. எல்லா ட்ரேட் ரூட்டும் அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. ரோமர் காலகட்டத்திலேருந்து நடந்து கொண்டிருந்த வணிகங்கள்லாம் அந்த பாதைகள் எல்லாமே இஸ்லாமிய அரசுகள் வந்து லாக் பண்ணிடுச்சு. அப்போ இஸ்லாமியர்களை வீழ்த்தினா மட்டும்தான் நம்மளால பாதைகளை வந்து உடச்சி. ஏன்னா கடல் பயணம் வந்து அவ்வளோ, நான் சொல்கிறது வந்து 13-14ஆம் நூற்றாண்டுகளில் கடல் பயணம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியாதுங்கிறனால அவங்களுக்கு என்னன்னா வேறு ஒரே ஆப்ஷன் வந்து உடச்சி இஸ்லாமிய ராஜ்யங்களை உடச்சிட்டு உள்ளே போய் நமக்கான பாதையை செக்யூர் பண்ணணும், ட்ரேட் ரூட்ஸை செக்யூர் பண்ணணும். இந்த ட்ரேட் ரூட்டை செக்யூர் பண்ணணும் போது யார் வணிகர்களுக்கு தானே அந்த எண்ணம் இருக்கும். அன்னைக்கு ஐரோப்பாவில் இருந்த பெரும் வணிகர்கள் யார்? எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? அஃப்கோர்ஸ் யூதர்கள். யூதர்கள் தான் பெரும் வணிகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் அப்போவே பேங்கர்ஸ்னால் அவங்க அப்போவே அந்த முறையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பெட்டகங்கள் வச்சுருப்பாங்க, காசு பேப்பர் கரன்சி மாதிரி அவங்ககிட்ட நகைகளை தங்கங்களை கொடுத்துட்டு, தங்க காசுகளை கொடுத்துட்டு அதுக்கான கரன்சி எடுத்துகிட்டு தான் பயணத்துக்கு போவாங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த பெட்டகங்களும் இஸ்லாமிய படைகள் வந்து உடச்சி எடுத்துகிட்டு வேற போகுது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வேறு வழியே இல்லை, நமக்கு ஒரு இராணுவம் வேணும். ஆனால் அந்த இராணுவம் யூதருக்காக வந்து சண்டை போடுனா எவனும் வரமாட்டான். அப்போ யூதருக்காகனா வரமாட்டான். ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்குனா கொஞ்சம் பேர் வருவான். அப்படி போய் கேட்டு பார்க்குறாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு எவனும் வரல, நாங்கள் ஏன்டா போய் சாகணுங்கிறான். அப்போ யார் ஆல்ரெடி சாகருக்கு தயாராக இருக்கான்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ரேப் பண்ணவேன், கொலை பண்ணவேன், அரசு துரோகம் பண்ணவேன், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் முன்வைக்கப்பட்டது. இங்கே மரண தண்டனை வாங்கிக்கிறியா, இல்லை நைட் டெம்ப்ளாராக மாறி அங்கே போய் சண்டை போடுறியா? ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த வால் அந்த செவரை காக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குமா, அது வேற எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலை. நைட்ஸ் வாட்ச்ன்னு இருக்குல்ல, அது என்னன்னா நைட் டெம்ப்ளார்ஸை பார்த்து டிப்பி அடிச்சு தான் அந்த கதையில வந்து நைட்ஸ் வாட்ச்னு வச்சாங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லாருக்குமே நைட்ஸ் வாட்சுக்கு யார் போவா, ஒரு தப்பு பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணி குற்றவாளியா இருந்தா கேஸ் வாங்கி ஒன்னா மரண தண்டனை, இல்லை ஒன்னா சாகு, இல்லைன்னா இதுக்கு போ, அவுட்லாவா மாறு. இதுதான் விஷயம். ஸோ இது மாதிரி வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இராணுவத்தை உருவாக்குறாங்க. ரேப் பண்ணுவேன், கொள்ளை அடிச்சவன், திருட்டுத்தனம் பண்ணுவேன், ஏமாத்தினவன், அடுத்த குடி கெடுத்தவன், இவங்க எல்லாரையும் சேர்த்து நைட் டெம்ப்ளார் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த நைட் டெம்ப்ளார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேலை போய் சண்டை போடுறது. திருட்டுத்தனம் பண்ணுறவனா ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா சண்டை போடுறவனா தான் இருப்பான். அந்த காலத்தில் ஒருத்தனை கொலை பண்ணுறவன் யாராக இருப்பான், இன்னும் கொஞ்சம் நல்லா சண்டை போடுவான். ஸோ இவனெல்லாம் போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
அது முழுக்க முழுக்க வந்து எப்படிலாம் அடிக்கக்கூடாது, அப்படிலாம் இஸ்லாமியர்கள்லாம் எப்படி அடிக்கிறாங்களோ அதை அவங்களே அடிச்சு காலி பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகி அடிச்சு காலி பண்ணி ஒவ்வொரு இடமா கைப்பற்றி இந்த ட்ரேட் ரூட்டை செக்யூர் பண்ணுறாங்க. அந்த ட்ரேட் ரூட்டை செக்யூர் பண்ண யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே இருக்க நிலங்களை வளங்களை அங்கே ஒரு கேஸ்டில் கட்டிக்கிறது, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் வந்து கட்டிக்கோ, நீ அங்கே வந்து ஆளுகளை வச்சுக்கோ, உனக்கு ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி வச்சுக்கோ, அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹப்பு மாதிரி உருவாக்கி செம்ம காசு நைட் டெம்ப்ளர்ஸ்க்கு பயங்கரமாக நைட் டெம்ப்ளர்ஸ் இப்போ காசில் கொளிக்கிறாங்க. இப்படி இருக்கிற நைட் டெம்ப்ளர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கே அச்சுறுத்தலாக மாறுறாங்க. பிரெஞ்சு அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா, இது கிறிஸ்துவ மதத்துக்கே பிரச்சனை, கிறிஸ்துவ சர்ச்சு வந்து அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற ஒரு வெறுப்பு அவருக்கு வருது. ஏன்னா இந்த ராணுவம் யார் பேச்சை கேட்டு செயல்படுதுன்னா முழுக்க வேட்டிகன் பேச்சை. உங்களுக்கே தெரியும், இந்த ஜெசூட்ஸ் இதெல்லாம் பேசும்போது அதில் நிறைய ரோமன் கேத்தலிக்ஸ் ஜெசூட்ஸ் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கலாம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சர்ச்சே வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. கிறிஸ்டியன்ஸு இது வந்து உண்மையாகவே இயேசுநாதர் தான் நீங்கள் இது பண்ணுறீங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது தப்பு பண்ணுறீங்களான்னு கேள்வி. ஏன்னா வேட்டிகனுக்கு இது கூட டைரக்ட் லிங்க். வேட்டிகன் தான் முழுக்க நைட் டெம்ப்ளார்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நைட் டெம்ப்ளார்ஸுக்கு பணம் ஃபினான்ஸ் பண்ணுறது எல்லாம் யூதர்களுக்கு கிறிஸ்டியானிட்டி மேலே நம்பிக்கையே கிடையாது. ஸோ இந்த டீல் எப்படி இருக்குன்னு புரியுது அவங்களுக்கு? சரியில்லை. இது ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பிரெஞ்சு அரசர் பார்க்குறாரு. பேர் எனக்கு டக்குன்னு வரல, பாருங்க வரும் அதில் நெட்டில் பாருங்க தெரியும். அந்த பிரெஞ்சு அரசர் என்ன பண்ணுறாரு, இது தப்புப்பா, இவங்களை வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த நைட் டெம்ப்ளார்ஸை கலைக்க சொல்றாரு, உத்தரவு போடுறாரு. இது நைட் டெம்ப்ளார் இருக்கக்கூடாது, இனிமேது அந்த சொத்தெல்லாம் வந்து அரசுடைமையாக்குது. இதுக்கு எதிராக நைட் டெம்ப்ளார்ஸ் வந்து கிளர்ச்சி பண்றாங்க. அது இப்போ என்ன அரசு துரோகம் தானே, அரசு உத்தரவு கொடுக்குது. அது அரசு துரோகம்னு ராணுவத்தை அனுப்பி நைட் டெம்ப்ளார்ஸை அடிக்கிறாரு. ஸோ நைட் டெம்ப்ளார்ஸை வந்து பிரான்ஸ் ராணுவம் டைரக்டாக அடிக்கும் போது இவங்களுக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டையில் வந்துட்டு நிறைய நைட் டெம்ப்ளார்ஸ் கைதாகிறாங்க, நிறைய பேர் வந்து சரண்டர் ஆகிறாங்க. துரோகம் பண்ணவன் எல்லாரையும் வந்துட்டு எரிச்சு சாகடிக்கிறாங்க. இதோட நைட் டெம்ப்ளார்ஸ் முடியுது. இப்போ இந்த நைட் டெம்ப்ளார்ஸுக்குள்ள நிறைய வேலைகள் பண்ணாங்கல்ல, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயணப்பாதையில் இந்த வணிகர்களோட போன காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்குது. இதில் வந்து பல நாலேஜ் இவங்களுக்கு கெயின் ஆகுது. எல்லா இடங்களுக்கும் போயிருக்காங்க, எகிப்துக்கு போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க, இதுக்கு போகிறாங்க. பல ஏன்ஷியன்ட் நாலேஜ், நிறைய டெக்னாலஜிக்கல் நாலேஜ்லாம் கிடைக்குது. இந்த நாலேஜை வந்து நம்ம அடுத்து எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து வெளிப்படையெல்லாம் பண்ணோம்னா ஆல்ரெடி அரசு வந்து நமக்கு எதிராக இருக்குது. அப்போ வெளிப்படையாக நம்ம பண்ணக்கூடாது, அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ உருவாகிறது தான் ஃப்ரீமேசன்ஸ். நைட் டெம்ப்ளார்ஸாக இருந்தவனுங்க எல்லாம் அயோக்கிய கூட்டம். அந்த அயோக்கிய கூட்டம் அப்படியே வந்து ஃப்ரீமேசன்ஸாக மாறுறாங்க. இந்த ஃப்ரீமேசன்ஸ் வந்து அப்போ சீக்ரெட் சொசைட்டி தான், வெளியில் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத இடங்கள்ல, உள்ளரங்குகளில், மறைமுகமாக வந்துட்டு காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டைகளில், இதெல்லாம் இந்த நைட் டெம்ப்ளார்களோட கோட்டைகள் இதெல்லாம் அங்கங்கே கட்டி வச்சிருக்காங்களா, அதுல எல்லாம் அங்கங்கே தகவல் போய் ரகசியமாக அந்த சந்திப்புகள் கடத்தப்படுறது, இது பண்ணுறது, அப்புறம் அதுக்கு தகுந்த பிஸ்னஸ்ஸு, இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்படிலாம் யோசிச்சு இப்படி ஒரு நல்ல ஒரு செட்டப் இப்படி தாங்க மேசன்ஸ் வந்து உருவாகுறாங்க. இவங்க ஏன் மேசன்ஸ்னு அடையாளம் எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த ட்ராவல்லாம் நடக்குது இல்லை, இந்த டைமில் அவங்க வந்து எகிப்துக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், எகிப்துக்கும் பைபிளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய ஏற்பாடு காலகட்டத்திலேயே கதைகள் வந்து எகிப்துல நடக்கும். அப்ப இவங்க என்ன தங்களை அசோசியேட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த எகிப்துல யூதர்கள் இருந்தாங்கல்ல, அந்த கதை தான் அப்படி வருது. ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டி அது கிடையாது. ஒரிஜினல் ஹிஸ்டரியில யூதர்கள் வந்து எகிப்துல அடிமையாலாம் கிடையாது, ஆளுமர்க்கமா தான் இருந்தாங்க. ஆளுமர்க்கமா இருந்தவங்க அங்க இருக்க கிளர்ச்சியின் காரணமாக விரட்டி அடிக்கப்படுறாங்க. இதான் ரியல் ஹிஸ்டரி. ஆனா இதை வந்து எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அடிமைகளாக யூதர்கள் இருந்தார்கள்னு சொல்லி அவன் ரொம்ப நல்லவேங்கிற மாதிரி எழுதிக்கிறது. இவங்க அடிமையாக இருக்கக்கூடிய யூதர்கள்ங்கிற மாதிரி எழுதுறாங்கல்ல. அப்போ பில்டிங்லாம் கட்டினது யாரு? அடிமைகள் கட்டினாங்க. அப்போ அந்த யூதர்கள் என்னவா இருந்திருப்பாங்க? மேசன்ஸாக இருந்தாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் அந்த யூதர்களுடைய அடையாளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அரைங்குறையமாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய நிறைய சிம்பிள்ஸை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த சிம்பிளில் எகிப்துல தான் வந்து சொல்லப்படுறது. அதாவது அதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்லயும் இருக்கு அந்த 4 ஸ்கேல் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பில்டிங் ஜாமெட்ரி, இது இந்த டிவைடர் இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த காலத்துல வந்துட்டு கட்டடம் கட்டுறவங்களுடைய அந்த மெஷர்மெண்ட்ஸுக்கான எந்திரங்கள். ஸோ இதை வச்சு தானே இன்னைக்கு கட்டியிருப்பாங்க. இந்த எந்திரங்களை வந்து தங்களோட அடையாளமாகவும், இது எதுக்கு இந்த அடையாளத்தை எடுத்துக்கிறானுங்கன்னா, அந்த பிரமிடை கட்டினதே நாங்க தான் பிரமிடையே கட்டணும், அந்த அளவுக்கு நாலேஜ் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய். அவங்களே
அவங்களே பின்னாடி போய் அதை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இது எவன்டா கட்டினா ஏதுடா கட்டினான்னு சொல்லி தெரியல. பைபிள்ல கதைகளை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது யூதர்கள் தானே அடிமையா இருந்தாங்க, அப்ப யூதர்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஏன்னா எகிப்துல யூதர்கள் அடிமையா இருந்தாங்கன்னு தான் குறிப்பிருக்க ஒழிய எகிப்துல அடிமையாக இருந்த யூதர்கள் பிரமிடு கட்டினாங்கன்னு எங்கேயும் இல்ல. புரியுதா? பைபிள்ல கிடையாது. ஆனா அடிமையா இருக்கவன் தானே இவ்வளவு பெரிய இதை கட்டுவான்னு இவங்க எல்லாம் யூகிச்சுக்கிட்டு அப்ப யூதர்கள் கட்டினது அது நம்ம தான் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றானுங்க, அப்படியே வந்து இதுக்கான தன்னோட ஐடென்டிட்டியா எடுத்துக்கிறானுங்க. ஸோ இந்த ஃப்ரீமேசன்ஸ்ல இருந்ததுல இப்ப 2 செக்மெண்ட் இருக்கும். ஒரு செக்மெண்ட் என்னன்னா கிறிஸ்தவர்களா இருக்கிறவன், கிறிஸ்தவர்களா இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எகென்ஸ்டா போய் நைட் டெம்ப்ளாரா இருந்து வந்த ஒரு சில ஃபேமிலிஸ். அடுத்து இவனுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்த மேசன் இவங்க, அதாவது இந்த யூதர்கள், இவங்க ரெண்டும் கலந்த கலவையாக தான் ஃப்ரீமேசன் சொசைட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா முழுக்க நாங்கள் அறிவை தேடுறோம், அறிவை விதைக்கிறோம், நாங்கள் வந்து சிந்தனையை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே காலத்தை ஓட்டிகிட்டே இருந்தாங்க. இதில் ஒரு எலைட் குரூப்பாக தான் இலுமினாட்டி ஃபார்ம் ஆகுது. ஆதாம் வைசாஃப்ட் வந்து இலுமினாட்டின்னு ஒரு பேர் வந்து இது என்னன்னா, இந்த ஆதாம் வைசாஃப்டோட உருவாக்குன அந்த இலுமினாட்டி வந்து திரும்ப ஒரு கேஸ்ல மாற்றுறதுனால இது வெளியே வந்துச்சு. இலுமினாட்டின்னு ஒரு சொசைட்டி இருக்குன்னு, அது இலுமினாட்டி சொசைட்டியும் தடை செய்யப்பட்டுருச்சு. அப்படி தடை செய்யப்பட்ட செய்திகள் பரவும்போது சீக்ரெட் சொசைட்டி எல்லாத்துக்குமே இலுமினாட்டின்னு பேர் வந்துருச்சு. இலுமினாட்டினா வேற ஒன்றும் இல்லை, இலுமினேட்டட் பீப்புள், அதாவது அறிவு தேடல்ல அறிவை வளர்த்து ஒளி பொருந்திய மக்கள், ஒரு விஸ்டம் நோக்கி போறவங்க அப்படிங்கிற மாதிரி தான். இவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, மதங்கள் வந்து உங்களை மூடனா மாற்றும், அந்த மதங்களுக்கு அப்பாற்பட்டு நீ சிந்தித்து செயல்படும் பொழுது நீ வந்து அறிவா மாறுவேங்கிறது பேசிக் பிலாசபியா வச்சுக்கிட்டு அடுத்து யாரை சொல்லுவாங்கன்னா, அப்படி வெளியில வந்தது யாரா முதல்லன்னு கேட்டா நம்மளோட லூசிஃபர். அவர் எல்லாரும் திட்டி கெட்டவரா மாத்தி வச்சிருக்காங்க, அவர் தான் வந்து இது பண்ணாரு, அவர் தான் உண்மையான கடவுள் அப்படி இப்படின்னு போட்டு அப்படி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய இது. ஸோ பேசிக்கலி அவங்க ஓரிரை கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த ஓரிரை வேற யாரும் கிடையாது, சாத்தான் தான். தீய சக்தியாக எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்க தங்களுக்கான ஒரு இறையாக கருதி வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீமேசன்ஸோடைய வரலாறு. ஸோ இது கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, இந்த ஃப்ரீமேசன்ஸ் பண்ணாத கொடுமைகள் அட்ராசிட்டிஸ்லாம் உலகத்தில் கிடையாது. அதையும் பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்து போய் தேடி படிக்கணும். பேசிக் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் சொல்கிறோம், உலகத்திலே மிக கொடூரமான ஜெனோசைடுன்னு இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல பேசப்படக்கூடிய செவ்விந்தியா இனப்படுகொலை, செவ்விந்திய இனப்படுகொலைக்கு முழுக்க காரணம் யாருன்னா ஃப்ரீமேசன்ஸ். அமெரிக்காவில் நடந்த செவ்விந்திய இனப்படுகொலைக்கு முழுமையான காரணம் ஃப்ரீமேசன்ஸ். ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸோடைய இனப்படுகொலைக்கு முழுமையான காரணம் ஃப்ரீமேசன்ஸ். ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போய் உலகம் முழுக்க நம்மளை அடிமைகளை, இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் தமிழர் இருக்கிறான், சிங்கப்பூரில் தமிழர் இருக்கான், மலேசியாவில் தமிழர் இருக்கான், பர்மாவில் தமிழர் இருக்கான்னு சொன்னால் எல்லாரையும் அடிமை வேலை மாதிரி இழுத்துட்டு போயிட்டு வேலை வாங்கினான்ல ஃப்ரீமேசன்ஸ். அப்படி கட்டுன ஒரு பில்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டு நம்மளெல்லாம் அடிமையாக சுரண்டி புளிச்சவனுடைய பில்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த கூட்டம்லாம் என்ன தெரியுமா, அன்னைக்கு வெள்ளைக்காரன் கூட நின்றுக்கிட்டு நம்மளை கொடுமைப்படுத்தினவன் கூட கால் நக்குனவங்க. இல்லை சொல்லணும்னு நினச்சேன், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அதில் இருக்கா மாதிரி தெரியுது. அது இருப்பாங்க. நான் சொன்னேன் அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் கால் நக்கணும். இல்லை உதாரணத்துக்கு எடுத்து அந்த ஃபேமஸ் பீப்புளெலாம் பார்க்கலாம். இல்லை இப்போ இருக்கிற மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே முடிவுலேயே அந்த சமூகம் வந்துடும் இல்லையா, அதனால லைக் சொல்கிறேன் நான், ஈஸியாக தெரியுது, ஒரே மாதிரியாக தெரியும், வெளிப்படையாக தெரியும். இவங்களுக்கு என்னன்னா, வெள்ளைக்காரன் பண்ணும்போது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க இல்லை. ஸோ வெள்ளையர்களோட ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சியா? பாரதி பாஸ்கர் சொல்லுங்க, வெள்ளையர்கள் நமக்கு கொடுமை செய்யலையா? காந்தி எட்டி மிதிக்கலையா? ஜாலியன் வாலாபாக்கில் வந்து நம்மளை போட்டு சுட்டு தள்ளி சாகடிக்கலையா? தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகளை வந்து வெள்ளையர்கள் செஞ்சுருக்கிறாங்க? வெள்ளையர்களோட இராணுவம் இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கு. அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலகட்டத்துக்கு வாங்க, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொண்டு வந்து உள்ள விட்டவன் யாரு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலகட்டத்திலேயே ஃப்ரீமேசானிக் லாட்ஜ் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறை கமிஷனர் ஆஃபீஸ், அதாவது டாப் மோஸ்ட் காவல்துறையோட கண்ட்ரோல் இருக்கிற இடம் அதுதான் இன்னைக்கு. அதுதான் அது ஃப்ரீமேசன் லாட்ஜ். அந்த லாட்ஜை வந்து 1700களிலேயே கட்டிட்டான். 1700 அவ்வளோ பெரிய பில்டிங்கு. இப்போ போய் பார்த்தாலே அது பெரிய பில்டிங். 1700 எவ்வளோ பெரிய பில்டிங் அது. அன்னைக்கு இருந்த ரிசோர்ஸுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம் எங்க இருந்து பார்த்தாலும். ஏன் இதையெல்லாம் யாருமே பேசல? நான் வந்து தான் அதிகமாக பேசிட்டு இருந்தேன், ஏப்பா இவங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பண்ணியிருக்காங்கடா, தியோசபிக்கல் சொசைட்டி அது இதுன்னு போட்டு. எல்லாத்துக்கு முன்னாடி ஃப்ரீமேசன்ஸ் இருக்காங்க. அந்த தியோசபிக்கல் சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணவங்க அந்த மேடம் பிளவெட்ஸ்கி, அவங்களுடைய நண்பர் தான் ஆனி பெசன்ட் அம்மையார். ஆனி பெசன்ட் அம்மையார் தான் காங்கிரஸ் கட்சியை உருவாக்குறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி தான் தமிழின படுகொலைக்கும் காரணம். ஸோ நீங்கள் எப்படி நூல் பிடிச்சி போனீங்கனாலும், அதான் நான் சொல்கிறேன், எப்படி நூல் பிடிச்சி போனீங்கனாலும் எல்லாம் இந்த நூலோட கனெக்ட் ஆயிரும். இது நீங்கள் சொல்கிற இந்த ஆர்கனைசேஷனோட பில்டிங் வந்து எத்ராஜ் சாலை எக்மோரில் இருக்கு.
இதுவுமே பழசு தான். ஆனா இது கொஞ்சம் லேட்டரா கட்டினது. ஆனா இதுவுமே பழசு தான். இது வந்து ஐ திங்க் ஸோ 18ஸ்ல கட்டினது. 18ஸ்ல கட்டினது. பழைய பில்டிங் வந்து 17ஸ்ல. ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் எல்லா பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரும். ரோமன் ஆர்கிடெக்சர்ல கட்டுவாங்க. ரோமன் ஆர்கிடெக்சர் தான் அவங்க பில்லர். ஏன்னா அவங்களோட நம்பிக்கைப்படி ரோம்லயும் அவங்க தான் இருந்தாங்க. இது புரியுதா? இவங்க ஊர்ல எல்லா கட்டடத்தையும் கட்டினது நாங்க தாங்கிறது தான் இவங்களோட மைண்ட் செட். ஏன்னா ஆரம்ப கால மனிதனுக்கு கட்டடம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், அச்சீவ்மெண்ட். இன்னைக்குமே வந்து பழைய விஷயத்துன்னு பாத்தீங்கன்னா கட்டடங்களை தான் நீங்க போய் பார்ப்பீங்க. புரியுதா? பிரமிடை பார்ப்பீங்க, இப்போ தஞ்சை பெரிய கோயில் பார்ப்பீங்க. ஒருத்தனுடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறதே கட்டடங்கள் தான். எல்லா கட்டடத்தையும் கட்டினது நான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க ஒரு கூட்டம் இது. புரியுதா? எல்லாத்தையும் மேசன்ஸ் தான் கட்டியிருக்கோம். அதனால தான் ஃப்ரீ மேசன்ஸ். இதில் இன்னொரு பொருள் என்னன்னா, மேசன்ஸ் அன்னைக்கு வந்து அந்த கட்டடங்கள் தான் வந்து பேசிக்காக என்னன்னா, மேசன்ஸுங்கிற மீனிங் வந்து வெறும் கட்டட தொழிலாளர்கள்ங்கிற கான்செப்ட் கிடையாது. அன்னைக்கு கட்டடம் கட்டுறதுக்கு தானே எஜமானர் இருந்தார். கட்டடம் கட்டுறதுக்கு தானே வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு எஜமானன் உட்காந்துக்கிட்டு வேலையை வாங்குவார். இன்னைக்கு இந்த மேசன்னா நம்ம சொல்றோம்ல, பொதுவா மேசன் வந்துட்டாப்லையான்னு சொல்றோம்ல, மேசனோட வேலை என்ன? இன்னைக்கு சிமெண்ட் பூசுறவர் மேசன் கிடையாது. மேஸ்திரினா மேல்பார்வை செய்யறவர். நம்ம ஊர்ல கங்காணின்னு சொல்லுவோம். மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கியவர் அந்த காலத்துல. மாஸ்டர் மேசன் எல்லாம் ஒரே வேர் சொல்ல இருந்து வர்றதுதான். இப்ப இவங்களோட வேலை என்னன்னா, மக்களை கட்டுப்படுத்துவவர்களின் பொருள். இப்ப புரியுதா? ஏன் ஆல் சீங் ஐ? என்னதுக்கு ஆல் சீங் ஐ வச்சிருந்தாங்க? நீங்க போன பில்டிங்லயே ஆல் சீங் ஐ, அதுன்னா எல்லாத்தையும் பார்க்கும் கண்கள். எல்லாத்தையும் பார்க்கிற கண்கள் இருக்கா? ஆனா எல்லாத்தையும் பார்க்கணும்னா, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய கண்கள்னா ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இதுதான் பேசிக்கா. இது வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுலே ஒரு டாக்ஸிக்கான, ஊர்ல பண்ணாத அத்தனை அட்டுழித்து செய்த ஒரு அமைப்புனா ஃப்ரீமேசன்ஸ் தான். இன்னைக்கு அதுல இருக்கவங்க தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த அமைப்பு ஒரு தப்பான அமைப்பு. கேவலமான அமைப்பு அது. இன்னைக்கு உள்ள இருக்கவே விஷயம் தெரியாம கூட இப்ப எப்படி பாரதி பாஸ்கர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியல, நான் போய் பேசிட்டு வந்தேங்கிற மாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதாவது கவுன்லாம் கொடுக்குறாங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்ற முட்டாளுகளும் அங்க இருப்பாங்க. ஆனா இந்த அமைப்போடைய ஹிஸ்டரி தெரிஞ்சா இந்த கோர்ட்டை மாற்றவன், இதையும் தெரிஞ்சுட்டு ஒருத்த போய் மாற்றானா அவன் எவ்வளவு ஒரு மனித சமூகத்துக்கு எதிரானவனா இருப்பான். கொத்தா மனிதர்களை கொண்டு போட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லா மனிதர்களும் சமம்ங்கிறத எங்க கோட்பாடுன்னு வாய்க்குசாம பேசுறானுங்களே, எரிச்சல் வருமா வராதா? அமைப்பு ஏன்ப்பா இது வந்து உனக்கு 1750களில் இந்த பில்டிங் கட்டினியே, அப்போ இந்தியர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கும்போது புத்திக்கு ஏறலையா? நீ எதுக்குடா இங்கே வந்த? நீ எதுக்கு இங்கே வந்த? வெள்ளைக்காரன் வந்தான், ஆட்சி செஞ்சான், அதெல்லாம் சொல்கிறீல்ல. மேசன்ஸோட வேலை என்ன இந்தியாவில் மேசன்ஸ் வர வேண்டிய அவசியம் சொல்லுங்க. நீ அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருந்த? எந்த வெள்ளைக்காரன் வந்து இந்தியர்களும் வெள்ளையர்களும் சமமானவர்கள் எவன் பேசிட்டு இருந்தாப்ப? எப்படி மாத்தி பேசுறாங்க பாருங்க. இவங்க வரலாறே அடிமை தொழில் தான். எத்தனை மேசன்ஸ் வந்து அடிமை வணிகம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? அமெரிக்கால ஃப்ரீ மேசன்ஸ் அடிமை வணிகம் செய்தவர்கள். பிளாக் போய் அதுல ஒருத்தன்லாம் என்ன பண்ண தெரியுமா? மனித பண்ணை வச்சிருந்தான். ஏன்னா ஆப்பிரிக்கால அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால வந்துட்டு காடுகள்ல மக்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள எல்லாம் பூந்துலாம் தூக்கிட்டு வரலாம் கஷ்டம், டிராவல்லாம் கஷ்டமா இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே சில ராஜ்யங்கள் இருந்துச்சு. அந்த ராஜ்யங்கள்கிட்ட பணம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பழங்குடி மக்கள் எல்லாம் போய் அடிச்சு குழந்தைங்க சின்ன பசங்களை எல்லாம் பிடிச்சி கொடுத்துருவாங்க. எத்தனை ஆளு உங்களுக்கு வேணும், இவ்வளவு அடிமைகள் உங்களுக்கு என்ன சொல்லி அவன் வித்துட்டு காசு வாங்கிட்டு இருப்பான். கருப்பனே விற்பான். இப்படிதான் வித்துக்கிட்டு இருந்தாங்க அங்க. இவன் போய் வெள்ளைக்காரன் போய் பிடிச்சிட்டு இருக்கிறது இல்ல. அவன் எல்லாம் பிடிக்க முடியாது. அங்க இருக்க ராஜ்யங்கள்கிட்ட காசு கொடுத்து அவனை நட்பாக்கி வச்சுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருந்தான். இதுக்கு செலவாகுது இல்ல. இங்க இருந்து கருப்பர்களை கொண்டு வந்து அந்த கருப்பர்கள்ல வந்து நோய் வாயெல்லாம் பட்டுரும். கடல் கடந்து வரும்போது நோய் வாய் வந்துடும். அதுக்கப்புறம் செத்துருவாங்க நிறைய பேர். கஷ்டமா இருக்கு. அங்கேயே இனப்பெருக்கம் பொண்ணு. நீ என்ன பண்ணா, நல்ல வாட்ட சாட்டமா இருக்க ஆண்கள், நல்ல உயரமா வேலை செய்யற மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அதிகமா குழந்தை பெற்றுக்கக்கூடிய தன்மை கொண்ட பெண்கள் எல்லாத்தையும் வச்சு புணர வச்சு, நாயையும் மாட்டையும் நம்ம பண்ற மாதிரி மனுஷனை புணர வச்சு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய அவங்கள வளர்க்க வச்சு பண்ணாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு தெரியுமா? எப்படி நம்ம பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அது மாதிரி கருப்பின பெண்களுடைய பாலை வந்து இப்ப அவங்க குழந்தைகளுக்கு, ஏன்னா அவங்க தான் குழந்தைய பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அனுப்பிடுவாங்க, அடிமைக்கு அனுப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு தான் குழந்தை இருக்காதுல்ல. இப்ப அந்த குழந்தை, இப்ப அவங்களுக்கு பால் வரும்ல, அந்த பால் என்ன பண்றது இவங்க குழந்தைக்கு? லிட்ரலி இதெல்லாம் பண்ணவன் யாரு? ஃப்ரீமேசன்ஸ். அன்னைக்கு போய் சொன்னியா நீ எல்லா மனிதர்களும் ஒண்ணுன்னு சொன்னியா நீ? எல்லாரும் அடிமைப்படுத்திட்டு உட்காந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், எங்களை வந்து அவர் அந்த பேசுறவருடைய
உடல் மொழியை ஒரு ஒரு மீம் ஒன்று ஒரு ஃபோட்டோ இருக்கும், இந்த யூதர்கள்னு போட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே மேட்ச் ஆகிறப்ப 2 பேரும் பக்கத்துல வச்சு பாருங்க, ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். எனக்கு என்னடா உருவ அடையாளம் அப்படியே பக்காவா பொருந்துதுன்னு இருந்துச்சு எனக்கு. நான் என்ன ஃபோட்டோ சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் இல்ல? பாயிண்டட் நோஸோட இருக்கும். அதே மாதிரி இருக்காப்ல. வாய் திறந்தா பொய், இப்பவும் பொய் தான். ஃப்ரீமேசன்ஸை பத்தி யாருக்கும் இங்க தமிழ்நாட்டில் தெரியாது, அதனால என்ன வேணாலும் அடிச்சு விட்டு போகலாம். இது எல்லாம் சமத்துவம், அறிவு, இது அம்மா அறிவு. நான் கேட்குறேன், நல்லவனுக்கு எதுக்கு ரகசிய வேலை? நல்லவன் எதுக்கு ரகசியமாக வாழணும்? எதுக்கு ரகசியமாக உலாத்திக்கிட்டு இருக்கணும்? ஃப்ரீமேசன்ஸ் வந்து இப்போ ரோட்டரி கிளப் இருக்குது, லைன்ஸ் கிளப் இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி தான் ரகசியமாக நடத்திட்டு இருக்காங்களா? இப்போ நாங்கள்லாம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் பயத்தில், ஏன்னா நாளைக்கு ரோட்டில் ஃப்ரீமேசன் அதுன்னு தெரிஞ்சால் எவனாவது வந்து அடிப்பாங்களோ உதைப்பாங்களோங்கிற பதட்டத்தில் இப்போ வந்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுருந்தாங்க? இப்போ சமீபமாக, அதாவது நான்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஹீலர் பாஸ்கர் மாதிரியான நபர்கள்லாம் பேசி அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அதுலேயே அவர் நிறைய உளறிட்டாரு, கோட் ஷூட்லாம் அவர் நிறைய உளறிட்டு போயிட்டாரு, யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்களாம் சொல்லிட்டாரு. இப்போ இவர் வந்து அதெல்லாம் சொல்லாமல் அப்படியே ரொம்ப நேக்கா இது ஏதோ தன்னார்வலர் தொண்டு நிறுவனம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவங்க செஞ்ச தொண்டுகள் என்ன? ஸோ இது வந்து அப்பட்டமான பொய். ஸோ பட்டிமன்றத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் மாதிரியான நபர்கள் யார் கூப்பிட்டாலும் போய் பேசுறதுங்கிற மாதிரியான முறைமைகளை வச்சுக்காதீங்க. ரொம்ப தவறான கூட்டத்தில் போய் நின்று பேசியதற்கு நீங்களே வெக்கப்பட வேண்டும். நீங்கள் வெக்கப்படுவீங்க, ஐயோ ரொம்ப தப்பான ஒரு அசோசியேஷனில் போயிட்டு நம்மளை அசோசியேட் பண்ணிக்கிட்டோமே. நீங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஜக்கி வந்து பேசியிருக்காப்புல. ஜக்கிலாம் விடுங்க, பாரதி பாஸ்கர் ஜக்கி வந்து அவர் அந்த அசோசியேஷன் தான் அது. அதனால அவர் ஜாலியாக அவர் பேசிட்டு வருவார், அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மேசன்ஸு. இதுதான். ஸோ இவ்வளோதான். இறைவனை தவிர்த்து வேறு யாரும் வணங்கத்தக்கவர்கள் அல்ல. இவ்வளோதான் விஷயம். தன்னைத்தானே வணங்குங்கள்னு சொல்கிறக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குன்னா அது என்ன வொர்ஷிப்புங்கிறது ஊருக்கே தெரியும். அதை வந்து நீங்கள் எங்கள் காதில் பூ சுத்த வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் தமிழ்நாட்டில் காது குத்துற பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது, காது குத்திட்டாங்க. ஸோ ஃப்ரீ மேசன்ஸ் வந்து குத்துறதுக்கு அந்த இதை தூக்கிட்டு வராதிங்க, அந்த டிவைடரை தூக்கிட்டு வராதிங்க. ரைட். இதை பற்றி அடிக்கடி நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுக்கான தேவை அவங்களே நான் எதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன்னா, நீங்க இப்படிலாம் வெளியே வந்து பேசினாதான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எங்களாலையும் பேச முடியும். ஸோ அதுதான். அதுக்கு எப்பயோ ஒரு வாட்டி ரேரா தான் நடக்குது. ஆனா இந்த வாட்டி என்னோட வாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசலாம். இல்ல பாரதி பாஸ்கர் டாபிக்கா ஆயிட்டாங்க அப்படிங்கிறதா. எனிவே, ஸோ இதை பத்தி வந்து அடிக்கடி ஒரு வந்து நினைவூட்டல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.